Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மக்களவையில் நள்ளிரவு வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருந்தனர். மேலும் பேரவைக்கு வருகை தந்த அதிமுக, பாமக என அனைத்து கட்சி எம்எல்ஏக்களுக்கும் திமுக சார்பில் எம்எல்ஏ செங்கம் கிரி கருப்பு பேட்ஜ் வழங்கினார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக முதலமைச்சரும் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர், இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் வக்ஃப் வாரிய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது செய்யப்பட்ட தாக்குதல் என விமர்சித்தார். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல், மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சர்ச்சைக்குரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார். மேலும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு போராடும், வெற்றி பெறும் என கூறி அமர்ந்தார் முதலமைச்சர். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வக்ஃப் வாரியத்தின் தன்னாட்சி அளித்து சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் போராடும் போராடும், அதில் வெற்றியும் பெறும். அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை சட்டபூர்வமாக தடுப்போம் என்று இந்த மாமன்றத்தில் உறுதி அளிக்கிறேன். தொடர்ந்து முதலமைச்சரின் அறிவிப்புக்கு பாஜகவை தவிர அதிமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தனர். அதிமுக சார்பில் பேசிய எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி, மத்திய அரசு சிறுபான்மையினருடன் கலந்து பேசி அவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும், தற்போது நிறைவேற்றியுள்ள சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிமுக ஆதரவு அளிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். தனி தீர்மானம் கொண்டு வரும் போதே அதிமுக சார்பாக அன்றைக்கு ஆதரவு அளித்தோம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா முழுமையாக திருத்தப்பட வேண்டும். அதிகமாக இஸ்லாமிய முன்னோர்கள் தானமாக கொடுத்த சொத்துக்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் சிறுபான்மையினருக்கு இருக்கிறது. மத்திய அரசு சிறுபான்மையினருடன் கலந்து அச்சத்தை போக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அரசு எடுக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பொறுத்து அரசு எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைக்கும் அதிமுக ஆதரவாக இருக்கும். தொடர்ந்து வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி திரும்ப பெறு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு என முதலமைச்சர் கூறியதை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் திருப்பி கூறினர். வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி நான் கூறும் வரிகளை மாண்புமிகு உறுப்பினர்கள் திரும்ப கூறுவதற்கு தங்களுடைய அனுமதியை கூறுகிறேன். அனுமதிக்கப்படுகிறது. திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த பாஜக எம்எல்ஏக்கள் மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதனை எதிர்ப்பதாக குற்றம் சாட்டினர். மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக இருப்பது போல ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள் என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றும். அது தாய்மொழி கல்வியில் படிக்கணும்னு சொல்கிறாங்க, அது இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு ஒவ்வொரு அறிக்கையும் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு இருப்பது போல மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பு போல ஒரு மாயை ஒரு கிரியேட் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா 2024 தேர்தல் வர இருக்கிறது.
மேலும் சட்டமன்றத்தில் கோஷமிடுவது இதுதான் முதல் முறை என்றும் எதிர்க்கட்சியினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து வருவதை பார்த்திருக்கிறேன், ஆளும் கட்சியினரே கருப்பு பேட்ஜ் அணிந்து வருவதை இப்போதுதான் பார்க்கிறேன் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக இன்னைக்கு சட்டமன்றத்தில் கோஷம் போட்டது எனக்கு தெரிந்த வரையிலும் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிக்காரங்க கருப்பு பேட்ஜ் வண்டி அணிஞ்சிட்டு வருவாங்க, ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்களே கருப்பு வண்டி அணிஞ்சிருந்தாங்கன்னா இதை எங்கே போய் சொல்ல முடியும்? இது தேவையான ஒன்று இல்லை என்று தான் நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். இதனையடுத்து வக்ஃப் திருத்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பேரவை வளாகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள் பதாகைகளை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.